அனைவருக்கும் வணக்கம். வருண் ஸ்டுடியோ நிறுவனம் தயாரித்திருக்கின்ற என் அன்பு தம்பி ஆதிராஜா அவர்களின் இயக்கத்தில் என் உடன்பிறவா பாச தம்பி சார்லஸ் மெல்வின் அவர்களின் இசையில் உருவாகி இருக்கின்ற இந்த காளியாட்டம் திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவில் உங்களை சந்திப்பதில் இளையகம்பன் பெருமை கொள்கிறேன். பத்திரிகை துறை நண்பர்களே, ஆன்றோர் சான்றோர் பெருமக்களே, இந்த மேடையில் வீற்றிருக்கின்ற கலை உலக சிற்பிகளே, அன்பு தலைவர் ஜாக்குவார் தங்கம் அவர்கள் இருக்கிறார். நான் இளம் வயதில் பார்த்து வியந்த இயக்குனர் கலைப்புலி சேகரன் அவர்கள் இருக்கிறார். உளவாளி, ஜமீன் கோட்டை, அற்புதமான திரை சிற்பி அவர். அதை போலவே ஒரு அற்புதமான ஒரு உறுதிமொழியை இந்த மன்றத்தில் நம் தருண்குமார் சார் அவர்கள் வடித்திருக்கிறார், விதைத்திருக்கிறார். ராஜா சார் இயக்குனர். இப்படி பெருமை கொள்ளத்தக்க பெருமகன்கள் எல்லாம் இந்த மன்றத்தில் வீற்றிருக்கிறார்கள். இந்த மன்றத்தில் பல நூறு பாடல்களை எழுதிய நான் பல நூறு முறை இந்த மன்றத்தில் பேசியிருக்கின்றேன். ஆனால் என் அன்பு தம்பி ஆதிராஜா அவர்களுக்காகவும் சார்லஸ் மெல்வின் அவர்களுக்காகவும் இந்த மன்றத்தில் நான் நிற்கிறேன் என்கிற பொழுது நான் பெருமைப்படுகிறேன். இசைஞானி தொடங்கி இசை புயல் ரகுமான் வரை நான் எழுதாத இசையமைப்பாளர்கள் இல்லை. எதற்காக அதை நான் இந்த மன்றத்தில் குறிப்பிடுகிறேன் என்றால், வருங்கால இளைஞர்களிடம், தலைமுறைகளிடம் அற்புதமான ஆற்றல் இருக்கிறது, திறமை இருக்கிறது. அதன் உருவமாகத்தான் என் அன்பு தம்பி ஆதிராஜா அவர்களையும் சார்லஸ் மெல்வின் அவர்களையும் நான் காண்கிறேன். நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு இந்த படத்தை என் அன்பு தம்பி ஆதிராஜா இயக்கியிருக்கிறார். முன்னமே 10 ஆண்டுகளுக்கு முன் என்று நான் கருதுகிறேன். ராமர் என்கின்ற ஒரு படம். அந்த வெற்றி படத்தில் அனைத்து பாடல்களையும் இளையகம்பன் தான் எழுதியிருந்தான். அதற்கு பிறகு நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு ஆதிராஜா அவர்களின் கடும் உழைப்பால் இந்த காளியாட்டம் இந்த மன்றத்திற்கு வந்திருக்கிறது. இதிலும் நான் ஒரு பாடலை எழுதுகிற வாய்ப்பை நான் பெற்றேன். என் அன்பு தம்பி சார்லஸ் மெல்வின் அற்புதமான அந்த மெல்லிசை மீட்டை வழங்கியிருக்கிறார். நீங்கள் அதை திரைப்படத்தில் காணுகிற வாய்ப்பை பெறுவீர்கள். நான் எழுதிய பாடலை என் தம்பி ஆதிராஜா அவர்களும் மெல்வின் அவர்களும் முழு விடியலை காண வேண்டும் என்பதற்காக இந்த பாடலில், இந்த வெற்றில் நான் எழுதிய முதல் பல்லவியே, முதல் முறை என் வானிலே முழு விடியலை பார்க்கிறேன் என்றுதான் அந்த பல்லவி தொடங்கும். ஏனென்றால் இந்த படத்திலிருந்து தம்பி ஆதிராஜா அவர்களுக்கு முழு விடியல் ஒன்று காத்திருக்கிறது, அது நிகழப்போகிறது என்று நான் கருதுகிறேன். அதன் வடிவமாகத்தான் இந்த அற்புதமான படத்தின் முன்னோட்டத்தை நான் காண்கிறேன். என்னை போல இந்த படத்தில் 2 பாடல்களை எழுதிய என் அன்பு தம்பிகள் ஆனந்த், பரணிதரன், இந்த அருமை தம்பிகள் இருவருக்கும் மூத்த கவிஞன் என்கின்ற முறையில் நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். உங்கள் ஆதரவில், உங்கள் வரவேற்பில், உங்கள் அரவணைப்பில் இந்த படம் காளியாட்டம் காவிய ஆட்டமாக நிகழ்த்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு, இன்னும் பல படங்கள் என் தம்பி ஆதிராஜா செய்வார். சார்லஸ் மெல்வின் அவர்களுக்கு இன்னும் நான் நிரம்ப எழுதுவேன். வாழ்க வாழ்க தமிழ், வளர்க நற்றமிழ் நாடு. மீடியா நண்பர்களுக்கு வணக்கம்.
மேடையில் அமர்ந்திருக்கும் ப்ரொடியூசர், டைரக்டர் அவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இது 8வது படம். 2009 ராமர் படம் பண்ணோம். அதுவும் பெரிய ஒரு கதை தான். ப்ரொடியூசரு டைரக்டருக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் அதுலேயும் இவரை ஒரு இன்டர்வியூ கூட நாங்கள் எந்த டிவிலையும் எதுலையுமே கொடுக்கல. அதுவும் அப்படியே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இது ரொம்ப பயங்கரமாக கஷ்டப்பட்டு இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம். இதில் என்னென்னா, கடலூரில் இருக்கிறவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. இங்கே டெக்னீஷியன்ஸ் எல்லாமே சென்னை. இப்போது படம் முடிஞ்சது, டப்பிங் வருது. வந்ததுக்கப்புறம் டப்பிங்கு பாதி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதே கேரக்டர் பேசணும். ஃபோன் பண்ணால் எனக்கு சென்னையில் ஒரு வேலை இருக்குது, அப்போ வரும்போது டப்பிங் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பெரிய கஷ்டம். நாங்கள் ஸ்டுடியோவில் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இது சத்யா நம்ம ஃப்ரெண்டு தான், எல்லாருமே ஃப்ரெண்டு தான். இந்த டீமில் எல்லாருமே ஃப்ரெண்டு தான். எனக்கு எல்லாருமே ஃப்ரெண்டு தான். இந்த படத்தில் 4 சாங் பண்ணியிருக்கோம். அண்ணன் விவேகம்மன் அண்ணன் எனக்கு நீண்ட கால நண்பர், அண்ணன். எல்லாமே என்னோட ஆல்பம் எல்லாமே அவர் தான் எழுதுவார். நான் பேசிக்கலி கீபோர்ட் பிளேயர். எல்லா மியூசிக் டைரக்டருக்கும் நான் ப்ளே பண்ணியிருக்கேன். சத்யா என்னோட நெருங்கிய நண்பர். சாங் பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்த அந்த சாங்கு, செகண்ட் சாங்கு. இதுக்கு அந்த சாங் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னன்னா, ஃபுல்லாகவே அவர் தான் டான்ஸ் ஆடணும்னு எங்களுக்குள்ள சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் அங்கே போயிட்டு குழந்தைங்க எப்படி பண்ணோம், நான் ஆடியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டருக்கு தான் தெரியும். என்ன தெரியும்னா, இந்த கதையில இந்த ஹீரோ எப்போ வந்தா அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் சும்மா ஜாலியா பேசுறேன், ஓகே, நான் யதார்த்தமா பேசுறேன். சினிமான்றது அது டைரக்டர் தான் ஃபுல்லாவே. அவங்க ஒரு லாஜிக் வச்சிருப்பாங்க. ஓகே, சரி, இதுக்கு மேலே அதெல்லாம் பேச வேணாம். ஓகே ஓகே, படம் நல்லா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி. இந்த எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே உள்ள எல்லா மீடியா பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே சிறப்பாக எழுதும்படி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த படம் வெற்றி அடைய எல்லா வல்ல இறைவனையும் வணங்கி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே மேடையில் வீட்டிற்கும் அனைத்து ஜாம்பவான்களுக்கும் வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். டைரக்டர் ஆதிராஜா அவர்கள் எனக்கு என்னுடைய 2வது படம் அவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு, ராமர் படத்தில். அப்போ யாருமே தெரியாது, அந்த அளவுக்கு ரொம்ப க்ரௌடில் தான் நான் வந்திருந்தேன். கம்பெனி ஆர்டிஸ்டாக தான் இன்ட்ரோ ஆனேன், சும்மா சைடில் தான் இன்ட்ரோ ஆயிருந்தேன். அப்போ எனக்கு ஒரு ராமரில் கொஞ்சம் சொல்லிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் பயணத்துக்கு அப்புறம் இப்போ அவர் படம் பண்ணியிருக்காரு. என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சார். நீங்கள் வெற்றி அடையணும், மேலே மேலே படம் பண்ணுங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் மிகப்பெரிய இடத்துக்கு வருவீங்கன்னு நான் நம்புகிறேன். என்னையும் ஒரு ஆளாக மதித்து எனக்கு பத்திரிக்கை கொடுத்து என்னை கூப்பிட்டாங்க. பொய் சொல்ல தெரியாதுல்ல, அதனால் அந்த விசுவாசத்துக்காக நான் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு. பார்த்தேன், ட்ரெய்லர் பார்த்தேன், பாட்டு பார்த்தேன். ஓகே, நல்லா இருக்கு. இன்னும் சூப்பராக பெட்டராக பண்ணியிருக்கலாம். அவங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது, வெளியிலேருந்து என்ன வேணால் பேசிடலாம். இருந்தாலும் அவங்க போட்ட எஃபர்ட்டுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், ப்ரெஸ் பீப்புள்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். திருவடி வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கின்ற திரையுலக சான்றோர்களே, சாதனையாளர்களே, படத்தின் தொழில்நுட்ப கலைஞர் அவர்களே, இயக்குனர் அவர்களே, இவர்களுக்கெல்லாம் தங்கள் தோள் மீது
தாங்கி நிற்கின்ற தயாரிப்பாளர் அவர்களே, அனைவருக்கும் எனது நன்றி. இந்த விழாவை பொறுத்தவரை எனக்கு ஒரு சிறப்பான விழா. ஏனென்றால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தான் எங்கள் தேர்தல் நடைபெற்றது. திங்கட்கிழமை தான் நாங்கள் பதவியேற்றோம். அதற்கு பிறகு முதலாக நான் விழா மேடைகளில் பேசுகின்றது இந்த மேடைதான். அதனால் இந்த காளியாட்டத்திற்கு நான் என் சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். இந்த காளியா நான் அறிவியல் தெரியாமல் கொஞ்சம் பேச மாட்டேன். அது என்னுடைய பழக்கம். நம்ம ஜாகுவார் அவருடைய பழக்கம், அது வேற. ஏன்னா அவங்களுக்கு உரிமை இருக்கு. இந்த காளியாட்டம் என்பது பழங்குடியினரின், அதாவது இந்த இந்தியாவில் குடியேறிய முதல் குடி பழங்குடியினர். 3 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்று ஆப்பிரிக்கா வழி வந்தவங்க, ஒன்று இங்கே இருந்தவங்க, ஒன்று கிழக்காசியானது வந்தவங்க. 3 பேருக்கு பிரிக்கிறாங்க. அவங்க 3 பேருக்கும் மரபுன்னு வித்தியாசமாக இருக்கு. அதில் பின்னாடி வந்தது தான் நம்ம சொல்கிறோம்ல, பின்னாடி வந்தவங்க 1800 ஆண்டுகளுக்கு முன் வந்தவர்கள் தான் ஆரியர்கள்னு சொல்லுவாங்க. அந்த ஆரியருக்கு தான் பல அர்த்தங்கள் இருக்குது. ஆரியன்னா அது நம்ம வச்சுக்கிட்ட பேர். இந்த ஆரியன்கிறது பெர்சியாவில் பிறந்த பேர் இது. அதனால் இப்படிப்பட்ட தரவு நமக்கு இருக்கு. அதில் முதல் தரவு காளி. நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னோடிகள் பேரில் பெரும்பாலும் காளியம்மா, காளி ஆத்தாங்கிற பேர் சர்வசாதாரணமாக இருக்கும். அப்படி சிறப்பு பெற்ற இந்த படம் மிகச் சிறப்பான வெற்றியை பெற வேண்டும் என்று என் ஆசை. அடுத்ததாக எனக்கு இப்போ விஜயமுரளி சரி, ஜாகுவார் தம்பும் சரி பல வேண்டுகோளை வைத்தார்கள். கடந்த 10 ஆண்டுகளாக நான் விநியோக துறையில் தேர்தலில் எந்த பங்கு வகிக்கவில்லை. பின்னாடி இருந்து பலருக்கு நான் உதவி செய்திருக்கிறேன் ஒழிய நேரடியாக பெரிய பதவியில் நான் நிற்கவில்லை. இந்த வருஷம்தான் நான், அதுவும் என் கூட இன்னவங்க அண்ணன் ராஜனை தவிர என் கூட இன்னவங்க எல்லாம் புதியவர்கள். இப்படி எங்கள் கலை குடும்பத்தை சேர்ந்த அனைவர்களுக்கும், பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவர்களுக்கும், இங்கே வந்திருக்கும் பெரியவர்களுக்கும் என் மனவார்ந்த பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காளியாட்டம் படம் எனது நண்பர் ஆதிராஜா அவர்கள் மிக அளவுக்கு அதிகமாக, ஒரு மனிதன் எந்த அளவுக்குலாம் கஷ்டப்படக்கூடாதோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த மேடையில் என்னை நிற்க வச்சதுக்கு அவருக்கு மறுபடியும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் குடும்பத்தின் படம் இசையமைப்பாளர் மெல்வின் அவர்கள் மிக சிறப்பாக இசையமைச்சு இந்த 2வது அந்த ஐட்டம் சாங்கில் நீ பண்ணி தான் ஆகணும், அவருடைய பிடிவாதம் தான் இந்த சாங்கை நான் இப்போ பண்ணது. அவருக்கு நான் நன்றி தெரிவித்து கொள்கிறேன். இந்த படம் நல்லா வரணும். அது மீடியாவில் இருக்கிறவங்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் இங்கே இருக்கிற பெரிய எங்கள் கலை குடும்பத்தை சேர்ந்த அனைத்து பெரிய மனிதர்களுக்கும் அவங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக கொடுத்து எங்களை மேலும் மேலும் அடுத்த கட்டத்துக்கு எங்களை கொண்டு போகிறதுக்கு நான் கேட்டுக்கிறேன். அவங்கள்ட்ட பணிவா. எனக்கு அதிகமாக பேச தெரியாது. எல்லாருக்கும் நன்றி. படம் வெற்றி அடையணும். இதே மாதிரி இவங்களோட ஒரு வெள்ளி விழாவிலையும் ஒரு வெற்றி விழாவிலையும் நாங்கள் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறோம். எல்லாம் அந்த பாட்டு கையில் இருக்குது. நன்றி, வணக்கம்.